இன்றைக்கு ஜாதி தேவைதான். எதற்கு? நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள். நாங்கள் உயர முடியவில்லை, உயர முடியாமல் அழுத்தப்பட்டோம், ஒடுக்கப்பட்டோம். கல்வியில், வேலை வாய்ப்பில் எங்களுக்கு உரிய இடம் கிடைக்கவில்லை. அப்படி கிடைக்காதற்கு காரணம் உயர் ஜாதிக்காரர்கள், முன்னேறிய ஜாதிக்காரர்கள் முந்திக் கொண்டு எங்களை மேலும் மேலும் அழுத்தி போட்டு விட்டார்கள். ஆகவே எங்களுக்கு சில உரிமைகள் வேண்டும். எனவே இந்த ஜாதியை சொல்லிக் கொள்கிறோம் என்று ஒரு அடையாளத்திற்காகத்தான் ஜாதி சொல்லப்பட வேண்டும். அல்லாமல் நாங்கள் தனித்துத்தான் வாழ்வோம், தனியாகத்தான் இருப்போம் என்பதற்காக அல்ல ஜாதிகள். தென்னம் மட்டையை பார்க்கிறோம். அந்த தென்னம் மட்டையிலே ஓலைகளை பார்க்கிறோம். தனித்தனியாகத்தான் இருக்கின்றன, ஆனால் ஒரே மட்டையிலே இருக்கின்றன. தனித்தனி ஓலைகளாக இருக்கிற காரணத்தால் அவைகள் தனித்தனி ஜாதி ஓலைகள் அல்ல, எல்லாம் ஒரே வகையான ஓலைகள் தான். அதை காட்டத்தான் நம்முடைய பெரியவர்கள், கிராமத்திலே உள்ளவர்கள் அந்த ஓலைகளை எல்லாம் பின்னி பின்னி கீற்றுகளாக ஆக்குகிறோம். அந்த கீற்றுத்தான் நிழல் தரும் பந்தலுக்கு பயன்படுகிறது. அதே போலத்தான் அந்த ஓலைகளை எல்லாம் பின்னுகின்ற வேலையிலே ஈடுபட்டிருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்து. எனவே மத சார்பற்ற ஒரு நாடு தேவை என்பதை போல் ஜாதி சார்பற்ற ஒரு நாடு தேவை என்பதை நாம் மறந்து விடாமல், ஜாதியிலே மதங்களிலே சாயாதே என்று சொன்னாரே வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகள், அந்த கருத்தை மனதிலே பதிய வைத்து